எல்லாருக்குமே லவ்ல பிரச்சனை இருக்கிறது சகஜம். ஆனா இந்த கதையில பிரச்சனையில தான் லவ்வே இருக்கு. புரியல ஒரு பொண்ண ஒரு பையன் காதலிக்க வைக்கிறதுக்காக அவன் 4 வருஷமா போட்ட எஃபெக்ட்ட ஒரே மாசத்துல ஒரு பொண்ணால போட முடியுமா அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கோரே. படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல தெரிய வருது நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் மட்டும் தான் நம்ம ஹீரோயினி செலவழிச்சிருக்காங்க. அதனால கடனே இல்லாத நம்ம ஹீரோ கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, லோனு அப்படி சொல்லிட்டு அந்த புது வேர்ல்டுக்குள்ள போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால தாக்கு பிடிக்க முடியல. கடனே வாங்க கூடாதுன்னு சொன்ன அப்பாவுக்கே தெரியாம லட்சக்கணக்கில் பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணிருக்காரு காதலிக்கிற பொண்ணுக்காக. இப்படி அந்த பொண்ணை நம்ம ஹீரோ தாங்குன்னு தாங்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு இல்லன்னா அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவங்க அம்மா பேச்சை கேட்டு நம்ம ஹீரோயினி எனக்கு இவன் வேணா எனக்கு அம்மா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போக அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு அப்பாவை ஏமாத்தி அம்மாவை ஏமாத்தி என் ஒட்டுமொத்த குடும்பத்தை ஏமாத்தி என் வேலை போய் கடன்காரனாயி ரோட்ல நிக்கிறேன். இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல தான் நம்ம ஹீரோக்கு விட்ட காதலும் திரும்ப வருது. இப்ப திரும்பி வருது சாதாரண காதல் இல்ல. இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ பண்ணது நம்ம ஹீரோயினி பண்ண ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அதே பெண் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையை. இந்த படத்தோட முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இப்ப டைரக்டா படத்துக்குள்ள போனா ஆரம்பத்துல ஹீரோ தான் கட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பயங்கரமா குடிச்சிட்டு போதையில இருக்க திடீர்னு பார்த்தா 2-3 போலீஸ் ஆபீசர் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம செல்வராகவன் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர், இன்ஸ்பெக்டரும் கூட. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு சார் என்ன கூட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வனஜாவை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் நலத்துறை சங்கத்தோட தலைவி. பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிக்கிறது இவங்களா தான் இருக்கும். இவங்க குரல் தான் முதல்ல ஒலிக்கும். இன்ஸ்பெக்டரும் வனஜாவை பார்த்து சரி உங்க குரல்லாம் நல்லா தான் இருக்கு, இவங்கிட்ட என்ன பிரச்சனை, இவனையே அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்பதான் வனஜா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், ஊரை சுத்தி இருக்கான், ஏன் ஊட்டியில போயிட்டு ரூமை கூட போயிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணை இப்ப கண்டுக்காத நாளைக்கு இவன் துபாய் தப்பிச்சு ஓட பாக்குறான். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் இவனை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் மேல கேஸ போட்டு இங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சார் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மை, அவளை கூட்டு ஊரை சுத்தது உண்மை, பீச் பார்க் 4 சினிமா அப்படி சொல்லிட்டு நாங்க சுத்தாத இடமே இல்லை, ஏன் ஊட்டில ரூம் போட்டது கூட உண்மைதான் சார். சரிடா இவ்வளவு பண்ணிருக்கே, ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத இப்ப துபாய் தப்பிச்சு போக பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கெல்லாம் பல காரணம் இருக்கு சார். அந்த காரணத்தெல்லாம் டீட்டெயிலுங்களா சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி கதை லைன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய அப்படி கதை சொல்லும் போது குழப்பி தான் கதையை சொல்றாரு. இதை கேட்ட செல்வராகவும் டேய் கதையை வந்து ப்ராப்பரா சொல்ல மாட்டியாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சார் இது ஏன் கதை, எப்படி வேணாலும் இருக்கும், புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுங்க, இல்லனா விட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல சரி உன் டைப்லயே சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கதைக்குள்ள போனா இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி தான் கட்டாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பெருசா சொத்து பத்து இல்லனாலும் சாப்பாட்டுக்கு தேவையான காசும் எந்த ஒரு கடனும் இல்லாத ஒரு சொந்த வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல தான் இருந்துட்டு வராரு. இதுதான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி. நம்ம ஹீரோக்கு ஆரம்பத்துல லவ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்துட்டு வர. சோ இப்போ நம்ம ஹீரோவும் அரக்க பறக்க சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க அம்மா நம்ம ஹீரோ ரகுவரனை பார்த்து டி பிளாக்ல ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் போயிட்டு ஒரு மாலையை மட்டும் வாங்கி நம்ம சார்பா போட்டுட்டு போயிட்டு செல்லும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஏமா காலையிலே வேலைக்கு போற இடத்துல ஒரு பணத்தை பார்த்துட்டு போனா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சரி அதுவும் கரெக்ட் தான், நீ போக தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு கதவை ஓபன் பண்ணா வீட்டுக்கு வரப்போற லட்சுமி வாசல்ல நிக்கிறாங்க. வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயினி தான். நம்ம ஹீரோயினிக்கு இந்த படத்துல அவந்திகான்னு பேரு. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டி பிளாக்ல ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு சொன்ன பத்தியா அவங்களுடைய ரிலேட்டிவ் தான் இங்க. இப்ப டி பிளாக் எங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வழியை கேட்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்த மணிக்க ஷாக் ஆகி நிக்கிறாரு. சோ இது வரைக்கும் காதலே மலராத நம்ம ஹீரோவுடைய மனசுக்குள்ள புதுசா ஒரு காதல் மலருது. இந்த பொண்ணை பார்த்த உடனே எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அம்மா ஆரம்பத்துல அந்த டெத்துக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஹீரோ போக மாட்டேன், எனக்கு ஆபீஸ் வேலை தான் முக்கியம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பொண்ணை பார்த்த உடனே நான் அந்த டெத்துக்கு போயிட்டு அந்த காரியத்தை எல்லாமே நான் முதல்ல இருந்து செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அந்த டெத்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ இவங்க பாட்டி செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த பொண்ணை பார்த்த மணிக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் டி வேலைக்கு போறேன்னு சொன்னா ஆனா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோ அந்த பாட்டியை பார்த்து அழுதுட்டு அப்படியே மழிப்பு தள்ளிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, அந்த பாட்டியை பார்த்துல நம்ம ஹீரோ அழுவல, ஃபியூச்சரை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா அவங்கள நினைச்சுதான். சோ அப்படியே சின்னதா ஒரு பாட்டை போட்டு கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை டேட்டிங் கூட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற நம்ம செல்வராகவன் நம்ம ஹீரோ பார்த்து டே கதையை ஸ்டாப் பண்ணு, என்ன அந்த பொண்ணு டேட்டிங் கூட்டிருக்கான்னு சொன்ன எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வேற எந்த பொண்ணு சார் கூப்பிடுவா, அவந்திகா தான். டேய் எனக்கு கதையே ஒண்ணுமே புரியல, இப்பதான் அந்த பொண்ணை பார்த்தன்ற அதுக்குள்ளே டேட்டிங் கூப்பிடுறான்ற, இப்ப அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு எப்போ ஓகே சொல்லிச்சு, நீங்க 2 பேருமே எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் இப்ப நான் அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணி அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி அந்த கதை எல்லாமே உங்களுக்கு வேணுமா, நான் சொல்ற கதையை மட்டும் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி ஏதோ ஒன்னு சொல்லி தொலை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செல்வராகவனும் கதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா டேட்டிங் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியும் வந்துடுறாங்க. சரி போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் மால் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல எனக்கு ஓகே தான், மால் போகணும் ரொம்ப நாளா
நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சரி பைக் எடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்ல, எது பைக்கா? என்கிட்ட பைக்லாம் எது இல்ல, நான் ஆட்டோல தான் வந்தேன், ஆட்டோல தான் போறேன். அப்பனா நீ எப்படி வேலைக்கு போவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க. வேலைக்கு ஆபீஸ்ல இருந்து கேப் வரும், அதுல போயிடுவேன். ஓ அப்பனா உன்கிட்ட பைக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க. என்கிட்ட பைக்கே இல்ல அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாது, பைக் இருந்தா மட்டும் தான் நான் உன் கூட சுத்துவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அதனால அடுத்த நாளே பாருங்க நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இது வரைக்கும் நான் பைக் எடுக்கல, ஆனா இப்ப பைக் எடுக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவங்க அப்பாவும் கொஞ்சம் குறிப்பிட்ட காசு கொடுக்குறாங்க, அம்மாவும் கொஞ்சம் குறிப்பிட்ட காசு கொடுக்குறாங்க. அந்த காசை வச்சு பைக் எடுக்கலாம்னு ஸ்டோர் ரூமுக்கு கிளம்பி போறாரு நம்ம ஹீரோ. சோ அவர் வச்சுக்கிற காசு என்னவோ 1 லாக் தான். அந்த 1 லாக் ஸ்கூட்டி தான் வரும். அந்த ஸ்கூட்டி எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ போறாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயினியோட எக்ஸ்பெக்டேஷனே வேற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினி ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும், இல்ல ஜாவா பைக் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஹை லெவலான பைக் சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா ஒரு ஸ்கூட்டி 1 லாக் கொடுத்து எடுத்தா அது பர் லிட்டருக்கு 45-50 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஆனா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கிற பைக் பர் லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் கொடுக்கதே பெரிய விஷயம். இதே அவளுக்கு புரிய மாட்டேன்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கன்வின்ஸ் ஆகல. அதனால நம்ம ஹீரோயினி சொல்றத கேட்டு பெரிய பைக்கை எடுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பைக்கை வச்சுட்டு நம்ம ஹீரோயினியை ஆபீஸ் கூட்டு போய் டிராப் பண்றதும், ஆபீஸ்ல இருந்து வீட்டுல டிராப் பண்றதும், சோ இதுவே அவருடைய ரெகுலர் வேலையா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத சாட்டர்டே சண்டே ஆனா அவங்கள வெளியே கூட்டிட்டு போறது, சுத்துறது அப்படி சொல்லிட்டு 24 மணி நேரமும் அந்த பொண்ணுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ இப்படியே இவங்களுடைய காதலும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்க இந்த இடத்துல தான் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் கடன் இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினி லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய கடன் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயினி ஒரு டீ குடிக்க போனாலும் ஸ்டார்பக்ஸ் மட்டும் தான் போவாங்க. சோ அவ்வளவு எக்ஸ்பென்சிவா டீக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோயினி செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடனே இல்லாத நம்ம ஹீரோக்கு லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒண்ணா தலையில சுமந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கு பண்றோம்? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தானே பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் மனசுல நினைச்சிட்டு தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பா நாளைக்கு தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பணம் என்கிட்ட இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து கொடுத்துறாரு. ஆனா இங்க தாங்க சின்னதா ஒரு பணம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு 40,000 தான் சம்பளம். அந்த 40,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. மீதி கொஞ்சம் சேவிங்ஸும் வச்சுட்டு இருந்தாரு. ஆனா ஹீரோயினை லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 40,000 ரூபாய் பணம் நம்ம ஹீரோக்கு பத்த மாட்டேது. ஏன்னா நம்ம ஹீரோயினி அந்த அளவு செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செலவெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக லோன் எடுக்கிறாரு, ஒரு சைடு கிரெடிட் கார்டு எடுக்கிறாரு, இன்னொரு சைடு பார்த்தா ஆன்லைன் மூலமா நிறைய பேமெண்ட்டை கடன் வாங்குறாரு. சோ இப்போ 40,000 ரூபாய் சம்பளம் பத்துமா? லோனு, கிரெடிட் கார்டு கட்டுறதுக்கே சரியா போயிடுது. இப்போ நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தாரு பத்தியா அந்த பணமும் கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்றதுக்கான பணம் தான். அதை எடுத்து தெரியாம இங்க கொடுத்துறாரு. ஆனா இந்த இடத்துல வந்த கடன்காரன் என்ன பண்றான்? நம்ம ஹீரோவை ஆபீஸ்ல கடனை கட்டுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து போன் கால் வருது. என்னடான்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலே அது எந்த இடம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற HR தம்பி நீ வேலை செய்யறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு சைடு பிரஷர் போறாரு. ஒரு சைடு பார்த்தா கிரெடிட் காரன் ஒரு சைடு பிரஷர் போறான். இப்படி இந்த பிரஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கத்திராரு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம செல்வராகவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா இவ்வளவு ப்ராசஸ் இருக்காடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம செல்வராகவன் கேக்குறாரு. சார் இது இல்ல சார் ப்ராசஸ், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னும் பெரிய கதைலாம் இருக்கு. அந்த கதையெல்லாம் எடுத்து விட்டா நீங்க எங்க போவாங்க? கொஞ்சம் நான் சொல்றத நிறுத்தி நிதானமா கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சரி சரி நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம செல்வராகவனும் ஹீரோவை பார்த்து கேக்குறாரு. சோ கிரெடிட் கார்டு லோனு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை எப்படியோ நான் மேட் பண்ணிட்டு வந்தேன். கிரெடிட் கார்டு அடைக்கிறதுக்கு லோன் எடுப்பேன், லோன் அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டதும் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறமே, அவளை நான் டச் பண்ணது கூட இல்ல. ஒரு லவ் பண்றவனுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும். ஒரு பொண்ணை அங்க கூட்டு போலாம், இங்க கூட்டு போலாம். ஆனா எதுக்காக அங்க கூட்டு போறோம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இவ அந்த லிமிட்டை என்ன கிராஸ் பண்ணவே விடல அப்படின்றப்பெல்லாம் அந்த ஒரு பகுதியும் நம்ம ஹீரோ புலம்பிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே நாட்களும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல யாருமே இல்ல, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நான் தனியா தான் இருக்கேன், நீ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி சொல்ல நம்ம ஹீரோவும் கையில ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு அரக்க பறக்க வீட்டுக்கு கிளம்பி போயிறாரு. அங்க போனா நம்ம ஹீரோயினி கில்மா ட்ரெஸ்ல பயங்கரமா இருக்காங்க. சோ இவ இதுக்கு தாண்டா வர சொல்லிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸைட்மெண்டா போறாரு. ஆனா அங்க போனதாங்க மாற்றமே வேற மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோ பிரியாணி சாப்பிடலான்னு போனா நம்ம ஹீரோயினி ரசம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வந்த வேலை எல்லாமே சரியா போகல, நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரக்கு அடிச்சுட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் பிரியாணி சாப்பிடலான்னு போனா அவ எனக்கு ரசம் சாப்பாடு போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த நாள் பாருங்க நம்ம ஹீரோயினி கிட்ட இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இந்த போன் கால் தாங்க இந்த படத்தோட பெரிய திருப்புமே. அதாவது நேத்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுடைய வீட்டுக்கு போனார் பத்தியா, அப்போ வந்து பாக்கெட் வாங்கிட்டு போயிருப்பாரு. அது என்ன பாக்கெட்னு டீடைலா சொல்ல தேவையில்ல. அந்த பாக்கெட்டை மறந்து அங்கே வச்சுட்டு வந்துருப்பாரு. இன்னைக்கு அம்மா வந்து அந்த பாக்கெட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ரொம்ப கேவலமாவும் நினைக்கிறாங்க. இதை ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. இதை கேட்டவொடனே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மறுக்கிறாரு. ஏன்னா எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை மீறி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஃபோர்ஸ் பண்ண சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா இங்க பெரிய பெரிய திருப்பம்லாம் நடக்குது. அதாவது நம்ம ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊட்டில தான் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது கல்யாணத்துக்கான பட்டு
சாரி, தாலி அது எல்லாமே வாங்குறாங்க. பட்டு சாரி மட்டுமே 1 லாக், தாலி மட்டுமே 60,000. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கடன் வாங்கி தான் வாங்குறாரு. யாருக்காக? நம்ம ஹீரோயினிக்காக தான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே ஊட்டில ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்க. அப்பதான் இவங்களுடைய ஃபீலிங்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிகிட்ட இருந்து ஃபோன் கால். அம்மாவையும் அப்பாவும் போலீஸ் ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. அரக்க பறக்க நம்ம ஹீரோவும் ஊட்டில இருந்து இங்க கிளம்பி வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா இருக்காங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான எமோஷனல். இது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான். என் பொண்ணை வலுக்கட்டாயமா இவன் தான் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மாவை ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒன்னும் வலுக்கட்டாயமா போல, நானும் அவனும் 4 வருஷமா லவ் பண்றோம், நான் விருப்பத்தோட தான் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினை தனியா கூட்டும் போயிட்டு ஒரு சில கன்வென்ஷன் எல்லாம் போட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு, உன் பையனுக்கு என் பொண்ணு கொடுக்குது, உன் பையனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாங்க. என் பையனுக்கு என்ன தகுதி இல்ல, அவன் நல்ல வேலையில இருக்கான், எங்களுக்கு கடன் உடல, சொந்த வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இது உங்களுக்கு கடன் இல்லையா, உன் பையன் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி வச்சிருக்கான், அது எல்லாமே உனக்கு தெரியாத மறைச்சு வச்சிருக்கான், சோ அதுக்கான ஆதாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சி மேல எடுத்து வீசுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. இதை பார்த்த உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஹீரோவும். அதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் மனசொடைஞ்சு உட்காந்துறாரு. இது வரைக்கும் என் பையன் கடங்காரெல்லாம் இல்ல, அவன் நல்ல வேலை செய்யறான், அவனுடைய பொழப்புகளை கரெக்டா தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா இருந்த அவரு இப்ப இன்னைக்கு என் பையன் இப்படியாப்பட்டவனா அப்படி சொல்லிட்டு மனசொடைஞ்சு போய் தான் உட்காராரு. சோ இது எல்லாத்துக்குமே ஈடு கட்டணும் அப்படின்றதுக்காக சரி யாருக்கு செலவு பண்ணிக்கிறான், கட்டிக்க போற பொண்ணுக்கு தானே செலவு பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவரு சமாதானம் ஆயிறாரு. ஆனா இங்க தாங்க பெரிய திருப்பமே நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த கன்வின்ஷன்ல எனக்கு நீ எல்லாம் வேணாம், எனக்கு எங்க அம்மா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொன்ன உடனே இந்த லவ் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல இருக்கிற ஓஃப் எல்லாமே அவங்க அப்பாவுக்கு சுத்தமா உடைஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா தங்கச்சி இவங்க 3 பேருமே சொந்த ஊருக்கு கிளம்பி போயிறாங்க. இந்த சைடு அம்போன் நிக்கிறது யாரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். சரி வேலைக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்பி போனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வேலை இல்ல அப்படி சொல்லிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஹீரோ சரியா செய்யத்தால நம்ம ஹீரோவை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேலையும் இல்லாம பேரண்ட்ஸும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அந்த இல்லாம நடுத்தெருவுல வந்து நிக்கிறாரு. சோ இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமைஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினி உள்ள வராங்க. அதாவது எங்க அம்மா அன்னைக்கு கோவத்துல ஏதோ பேசிட்டாங்க, நீ இன்னைக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசினா கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ வரவே வேணாம், உன்னால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அப்ப பாருங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல நான் ஆபீஸ் போகணும் அப்படின்லாம் சொல்றாரு நம்ம ஹீரோ. திடீர்னு பார்த்தா அவங்க லேப்டாப் தூக்கி ரோட்ல கலாச்சிறாங்க. லேப்டாப்போ உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல தான் வனஜா வராங்க. வனஜா வந்து ஒரு பொண்ணை ஏன் முன்னாடியே அனாதிகமா சண்டை போட்டுட்டு இருக்கே, இதெல்லாம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறாங்க. சோ இதுதான் அந்த கதை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ செல்வராகவன்கிட்ட சொல்றாரு. சரி உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கா, சாரிடா தம்பி, உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செல்வராகவன் நம்ம ஹீரோ பார்த்து சாரி கேட்கறாரு. சாரி கேட்கறதுல என்ன பிரயோஜனம், நான் இவ்வளவு வழிகளை அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சொல்றாரு. சோ இப்பதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவளுக்காக நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், ஆனா இப்ப திரும்பவும் இவளை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்க அப்பா இழந்துட்டேன், என் வேலையை இழந்துட்டேன், சோ எல்லாமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இவ வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஒதுக்க நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நம்ம லவ் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது என்னடா லெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இது வரைக்கும் நான் இவள் லவ் பண்ணது என்னவோ உண்மைதான், இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவ ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, அப்படி இல்லைனா போலீஸ் ஆபீசரா நீங்க இருக்கீங்க, இதுக்கப்புறம் இவளை பத்தின எந்த கேஸும் என்ன விசாரிக்க கூடாது, நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. டேய் என்னடா இது புது டெக்னிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செல்வராகவன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு பொண்ணா இருக்கிறது என்னவோ ஈஸி, ஆனா ஒரு ஆணா இருக்கிறதோ ரொம்ப கஷ்டம், வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறேன், அது என்னடான்னு பாத்தீங்கன்னா 4 வருஷமா நான் அவந்திகாவுக்கு பண்ண லவ் கேர் எல்லாமே அவ 4 மாசம் பண்ண சொல்லுங்க போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம அவந்திகா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே சொல்லுங்க, சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ கட் பண்ணா அடுத்த நாள்ல இருந்து இந்த ப்ரோகிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்ப ரகுவரனா இருக்கிற அந்த இடத்துல அவந்திகா ரகுவரனா இருக்கணும். சோ நம்ம ரகுவரன் காலையில எப்படி அவந்திகாவை கூட்டிட்டு போயிட்டு ஆபீஸ்ல வருது, ஆபீஸ்ல இருந்து வீட்டுல கூட்டு வந்து வருது அப்படி சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாம் இருந்தோ அதே ப்ராசஸை இப்ப நம்ம ஹீரோயினி ஹீரோக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். அதே போல செலவுலையும் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய கடனையும் மேனேஜ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்ப நம்ம அவந்திகா அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரே வாரத்திலே நம்ம ஹீரோயினி சோர்ந்து போயிடுறாங்க, அவங்களுடைய இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாத. சோ அப்பதான் ரகுவரனை பத்தி யோசிக்கிறதுக்காக இவ்வளவு பண்ணிருக்கானா, இவ்வளவு பிரஷர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிருக்கானா, இதனால தான் அவங்க ஃபேமிலி இழந்தானா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறமா இந்த கடன் எல்லாமே அவங்களால கட்ட முடியல, இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இறக்க மனசு கூட இல்லன்னு தான் சொல்ல முடியும். சோ அவ தான் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டால நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு அவரும் விட்டு தள்ளிறாரு. நம்ம ஹீரோயினியும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினால மேனேஜ் பண்ண முடியாதல, வேலையிலயும் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாதல வேலையில இருந்து தூக்கிடுறாங்க நம்ம ஹீரோயினியா. சோ அதுக்கப்புறம் கடனை எப்படி கட்ட
போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்பதான் நம்ம ஹீரோயினி பயங்கரமான ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் கடனே வாங்காத நம்ம ஹீரோயினி கடனும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடனை கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குறாங்க. இப்ப கடன்ல பயங்கரமா முழுகி இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினி அவங்களுடைய வீட்டு பத்திரத்தை எடுத்து போயிட்டு அடகு வைக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கே தெரியாம. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு இதெல்லாமே தெரிய வர எதுக்காக யாருக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டு வரா அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இதெல்லாமே ரகுவரனால தான் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரகுவரனா அவங்க அப்பா முன்னாடி, அதாவது இப்ப ரகுவரனுடைய தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக ரகுவரனுடைய தங்கச்சியும் அவங்க அப்பாவும் சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பாருங்க பஸ் ஸ்டாப்ல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஹீரோனுடைய அம்மா வந்து நம்ம ஹீரோ மேல கையை வச்சுறாங்க. அதையும் பார்த்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோவுடைய அப்பா. இவன் ஒன்னும் திறந்தல அப்படி சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா நம்ம ஹீரோ பார்த்து உன் கடனை எதுக்குடா என் பொண்ணு அடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இது ஏன் கடனா, உன் பொண்ணுக்காக வாங்கினா கடன் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோடைய அம்மாவும் வீட்டுல போயிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவ்வளவு பண்ணியும் அவன் விட்டு போகல அப்படி சொல்லிட்டு உன்னை ட்ரூவா லவ் பண்றான், அவனை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ போய் பார்த்து நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நீ எனக்கு பண்ணது எல்லாமே உண்மைதான், ஆனா என்னால அதை தாக்கு பிடிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சாரி கேட்கறாங்க. இது ஒரு நாடகமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இன்சல்ட் பண்ணி பேசுறாரு. அதுல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிறாங்க நம்ம ஹீரோயினி. எதுக்கு இந்த டிராமா, இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன், என் வாழ்க்கையில நீ தலையிட தேவையில்ல, உனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு வேலை மும்பைல கிடைச்சிருக்கு, நான் நாளைக்கு மும்பை போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே புரிய வருது, நம்ம செல்வராகவன் தான் அதை கிளியர் பண்றாரு. அதாவது ஒரு பொண்ணு உனக்காக இந்த அளவு இறங்கி வேலை செஞ்சிருக்கா, அதை பார்த்துனாச்சு நீ திருந்தி ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கே சைன் பண்ண ஒத்துக்கிட்டேன். அதாவது அந்த 4 வருஷம் லவ்வை 4 மாசத்துல திருப்பி கொடுன்னு கேட்ட பத்தியா அதுக்கு ஓகே சொன்னேன். ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ அவளா இருக்க பத்தியா நீ தாண்டா கண்டிப்பா முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணு நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காருல்ல, நம்ம ஏன் அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க. கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில ஒரு பையை எடுத்துக்கிட்டு நம்ம செல்வராகவன் தான் பார்க்க வராரு. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவாரு. டேய் நீ எதுக்கு இங்க வந்த, உன் கம்ப்ளைண்ட்லாம் என்னால எடுத்துக்க முடியாது, இப்போ நீ யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற அப்படின்னு நம்ம கேட்க, நான் யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அவந்திகாவுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இது அவந்திகாவும் நீயும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா சார், வேற யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்பதான் பிரச்சனை, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம செல்வராகவன் ஹீரோ பார்த்து கேட்கற. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, சார் லவ் பண்ணதை விட பல மடங்கு தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனையை என் பாணியில என் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமான ஒரு லீடா கொடுத்துட்டாங்க. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.